நாமக்கல்லில் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் கல்லூரி மாணவிகள் பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மீன் தீவனம் தயார் செய்யும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகை காரணமாக நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்குமாறு தெரிவித்த நிலையில் முற்றுகை கைவிடப்பட்டது. கள்ளர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரில் இயங்கி வந்த கட்சியை திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் சோழ பேரரசு என்று பெயர் மாற்றி கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்தினார் அக்கட்சியின் நிறுவனர் சரவணன் வளவராயர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரவணன் வளவராயர், இந்த கட்சி அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு அரவணைத்து செயல்படும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ரவி 782 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் கல்லூரியின் முதல்வர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் பல்வேறு துறை தலைவர்கள் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் தலைமை செயலகத்தில் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தலைமை செயலாளர் சரத் சௌஹான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருவாரூரில் புகழ்பெற்ற பழனியாண்டவர் கோயிலில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு முறையான அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் முருகர் வேடம் அணிந்த குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்வை பார்க்க சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இளைஞரணி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் மாவட்ட செயலாளர் இளைஞரணி சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார் கலந்து கொண்டு 2026 தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் கசிநாயக்கன்பட்டியில் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி துறையின் கீழ் கொண்டுவரப்பட்ட தேசிய பட்டு முட்டை உற்பத்தி மையத்தை பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் சாந்தி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் 30 ஆண்டுகளாக பட்டுப்பூச்சி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் விவசாயிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் சிப்காட்டில் குக்கர் உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இயந்திரங்கள் மற்றும் குக்கர்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்த நிலையில் ஒரக்கடம் போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பாலகிருஷ்ணன் என்பவரை சங்கராபுரம் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து பாலகிருஷ்ணன் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.